Welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 3 to 4 years kidsக்கான easy brain booster pattern worksheet தான் பார்க்க போறோம். First worksheet இன்னைக்கு நம்ம பார்க்க போறது draw a line to match the correct pattern. So இதுல பாத்தீங்கன்னா different colors and shapeல pattern worksheet கொடுத்திருக்கோம். So இத ஐடென்டிஃபை பண்ணி kids-அ match பண்ண சொல்லணும். So இப்போ இதுல நம்ம 4 different colorsல 4 different shape கொடுத்திருக்கோம். இப்போ same color and same shape எங்க இருக்கு opposite sideல அப்படினு பார்த்து நம்ம kids-அ match பண்ண சொல்லணும். இப்போ இதுல first இதுல பாத்தீங்கன்னா 4-ஆ டிவைட் பண்ணி each columnல ஒவ்வொரு color and ஒவ்வொரு shapeல நம்ம வந்துட்டு pattern கொடுத்திருக்கோம். So இதுல first one பாத்தீங்கன்னா yellow circle, pink heart, red square and star ஒன்னு கொடுத்திருக்கோம் blue colorல. So same pattern எங்க இருக்குன்னு பார்த்து match பண்ண சொல்லணும். So அப்ப இங்க இருக்காது. So அப்போ கிட்ஸ் இங்க இருந்து இங்க மேட்ச் பண்ண சொல்லணும். செகண்ட் ஒன்ல பாத்தீங்கன்னா ரெட் ஹார்ட், yellow ஸ்டார், பிங்க் சர்க்கிள் அண்ட் ப்ளூ ஸ்கொயர். சோ சேம் எங்க இருக்குன்னு பார்த்து இங்க இருக்கு. சோ அப்ப இப்படி மேட்ச் பண்ண சொல்லணும். சோ இப்ப ரிப்பிட்டேட்டிவா நம்ம இந்த மாதிரி பேட்டர்ன் ஒர்க் ஷீட் கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு அவங்களோட அப்சர்வேஷன் ஸ்கில் பிளஸ் கான்சென்ட்ரேஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். So next நம்ம பார்க்க போற worksheet என்னன்னா draw a line to connect the colors. So இதுல பாத்தீங்கன்னா same shape தான் but different colorsல நம்ம கொடுத்திருக்கோம். So colors certain orderல link பண்ணிருக்கோம். சேம் ஆர்டர்ல கிட்ஸ கனெக்ட் பண்ண சொல்லணும். சோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்திருக்கல பாத்தீங்கன்னா பேட்டர்ன் ஏல இப்போ பிங்க்ல இருந்து நம்ம வந்துட்டு ரெட்ல இருந்து ப்ளூ, கீழ திருப்பி ரெட் அப்படின்னு சர்டன் ஆர்டர்ல நம்ம லிங்க் பண்ணிருக்கோம் கலர்ஸ். சோ சேம் பேட்டர்னை கிட்ஸ ஃபாலோ பண்ண சொல்லணும். சோ இப்போ இங்க பிங்க்ல இருந்து ரெட் அப்படிங்கிறப்போ பிங்க்ல இருந்து ரெட்ல இருந்து திருப்பி ப்ளூக்கு போயிருக்கு ப்ளூ. சோ ப்ளூல இருந்து ரெட்ல இருந்து பிரவுனுக்கு போயிட்டு அங்க இருந்து கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேட்டர்னை ஃபாலோ பண்ண சொல்லணும். So next நம்ம பார்க்க போற worksheet என்னன்னா match donut and its pattern. So இப்ப லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா நம்ம டோனட் கொடுத்திருக்கோம், டிஃபரெண்ட் கலர்ல டிஃபரெண்ட் பேட்டர்ன்ல கொடுத்திருக்கோம். ஆப்போசிட் சைடுல அதுக்கு சிமிலரான ஷேப் அண்ட் பேட்டர்ன் இருக்கு. சோ அதை ஐடென்டிஃபை பண்ணி கிட்ஸை நம்ம மேட்ச் பண்ண சொல்லணும். இப்ப ஃபர்ஸ்ட் டோனட் பாத்தீங்கன்னா பிங்க் கலர் டோனட்டா இருக்கு. சோ ஆப்போசிட் சைடுல பிங்க் கலர்ல பிரவுன் டாட் எங்க இருக்குன்னு பார்த்து மேட்ச் பண்ணணும். சோ இங்க இருந்து இங்க. சோ இப்போ நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா yellow கலர் டோனட். சோ yellow கலர்ல ஸ்ட்ரைக்ஸ் போட்டு இருக்கு. சோ அப்போ இங்க இருந்து இங்க அப்படின்னு கிட்ஸை நம்ம மேட்ச் பண்ண சொல்லணும். சோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற worksheet என்னன்னா மேட்ச் த ஐடென்டிக்கல் பேர்ஸ். சோ இதுல பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் கலர்ஸ்ல டிஃபரெண்ட் பேட்டர்ன்ல நம்ம வந்துட்டு பட்டர்ஃபிளை கொடுத்திருக்கோம். சோ அந்த பேட்டர்னை கிட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி மேட்ச் பண்ண சொல்லணும். சோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா ரெட் கலர் டாட் போட்டு பட்டர்ஃபிளை இருக்கு. சோ இதுல பிங்க் கலர்ல ஆரஞ்சு கலர் ப்ளூ கலர்ல ஸ்ட்ரோக்ஸ் போட்டு பட்டர்ஃபிளை இருக்கு. சோ இதோட ஐடென்டிக்கல் பேரை பார்த்து அவங்கள மேட்ச் பண்ண சொல்லணும். சோ இப்ப ரெட்டுக்கு ரெட் பட்டர்ஃபிளைக்கு இங்க இருக்கு ரெட் டாட் பட்டர்ஃபிளை. சோ இங்க ப்ளூ கலர் ஸ்ட்ரோக்ஸ் போட்டு ப்ளூ ரெட் ஸ்ட்ரோக்ஸ்ல இருக்கு. சோ இதுக்கு இது இப்ப பிளெயின் எல்லோல இந்த பட்டர்ஃபிளை இருக்கு. சோ இதுக்கு இது அப்படின்னு ஐடென்டிக்கல் பேரை நம்ம கிட்ஸை மேட்ச் பண்ண சொல்லணும். சோ இந்த மாதிரி பேட்டர்ன் ஒர்க் ஷீட் நம்ம வந்துட்டு கிட்ஸ் கொடுத்து கண்டினியூஸா ஒர்க் அவுட் பண்ண சொல்றது மூலியமா அவங்களுக்கான லாஜிக்கல் திங்கிங், கான்சென்ட்ரேஷன் லெவல், அப்புறம் டிஃபரன்சியேஷன் இதுக்கு அண்ட் அப்சர்வேஷன் ஸ்கில் எல்லாமே கிட்ஸ்க்கு இன்க்ரீஸ் ஆகும். சோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற worksheet find next. சோ இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு கலர் பேட்டர்ன் worksheet தான். சோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ஷேப் இருக்கு, ஸ்கொயர் இருக்கு. சர்க்கிள்க்கு yellow, ஸ்கொயருக்கு ரெட்னு கொடுத்திருக்கோம். சோ இப்போ அதே மாதிரி அடுத்தது என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டு கிட்ஸை நம்ம கலர் பண்ண சொல்லணும். சோ இப்போ சர்க்கிள்க்கு yellow அப்படிங்கிறப்போ நெக்ஸ்ட் இங்க சர்க்கிள் வருது, அப்போ இங்க yellow அப்படின்னு சொல்லிட்டு இங்க yellow பண்ணணும். சோ நெக்ஸ்ட் இதுல இருக்கிறது ஸ்கொயருக்கு ரெட், அப்போ இங்க ஸ்கொயருக்கு ரெட் பண்ண சொல்லணும். சோ நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படிங்கறத கலர் பண்ணி அவங்கள ஃபைன் பண்ணி கலர் பண்ண சொல்லணும். சோ இது பாத்தீங்கன்னா இப்ப ஏபி பேட்டர்ன்ல இருக்கு. சோ இது ஏ பி. சோ ஏக்கு வந்து yellow, பிக்கு வந்து ரெட். சோ அதே மாதிரி கண்டினியூஸா இங்க ஏபி, திருப்பி இங்கே ஏபின்னு வரும்போது இங்கேயும் yellow கலர் கொடுக்கணும், திருப்பி இங்க ரெட் கலர் கொடுக்கணும். சோ இப்ப நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஏபிசி பேட்டர்ன். சோ ஃபர்ஸ்ட் கிரீன் கலர் இருக்கு, அடுத்தது பிங்க் கலர் இருக்கு, நெக்ஸ்ட் yellow. சோ அப்போ இது ஏபிசி, திருப்பி இது ஃபர்ஸ்ட் ஏ அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் கிரீன். அப்போ நம்ம கிட்ஸை வந்துட்டு கிரீன் பண்ண சொல்லணும். சோ இது பிக்கு பிங்க், அப்போ கிரீனுக்கு அப்புறம் வர்ற பில நம்ம பிங்க் பண்ண சொல்லணும். சிக்கு yellow, சோ அப்போ yellow பண்ண சொல்லணும். சோ இந்த மாதிரி நீங்க ஃபைன் நெக்ஸ்ட்ல வந்துட்டு ஏபி பேட்டர்ன் கொடுக்கலாம், ஏபிசி பேட்டர்ன் கொடுக்கலாம், இல்லனா ஏபிஏ அப்படின்னு நம்மளே பேட்டர்னை சேஞ்ச் பண்ணி நம்ம கிட்ஸை வந்துட்டு பேட்டர்ன் ஃபைன் பண்ண சொல்லி கலர் பண்ணி ஃபினிஷ் பண்ண சொல்லலாம். சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற worksheet color the pattern. சோ இதுல பாத்தீங்கன்னா டாட்,
சென்டர்ல இந்த சர்க்கிள் மேல இந்த சர்க்கிள் கீழேன்னு ஃபார்ம் பண்ணிருக்கோம். ஸோ அந்த டாட்டுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பெக்டிவா நம்ம கலர் அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவலா ஒரு கலர் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி கிட்ஸை நம்ம இங்க வந்துட்டு கலர் பண்ண சொல்லணும். ஸோ இப்போ ரெட் சென்டர்ல இருக்கு அப்படின்னா அதுக்கு ரெட் கலர் கொடுக்கணும். ஸோ அப்போ கிட்ஸை வந்துட்டு சென்டர்ல ரெட் டாட் இருக்கிறதுக்கு ரெட் கலர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கலர் பண்ண சொல்லணும். ஸோ அதே மாதிரி இப்போ வந்துட்டு கீழே இருக்கு, இப்போ கீழே இருக்குது அப்படின்னா பர்பிள் கலர் கொடுக்கணும். ஸோ அப்போ நம்ம பர்பிள் கலர் பண்ண சொல்லணும். ஸோ அந்த மாதிரி மேலே கொடுத்துருக்க பேட்டர்னை ஃபாலோ பண்ணி கிட்ஸை நம்ம இங்க கலர் பண்ண சொல்லணும். ஸோ இங்க மேலே இருக்கு டாட் அப்படின்னா கிரீன் கலர் இருக்கு, அப்போ இங்க நம்ம கிரீன் கலர் கொடுக்க சொல்லணும். ஸோ இந்த மாதிரி மேலே நம்ம கொடுத்துருக்க ஃபார்மேஷன் படி கீழே அவங்கள பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி கலர் பண்ண சொல்லணும்.